கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய பிரதான இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய மகா பரிசுத்தம், அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை, தேவனுடைய சித்தம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் வருகை மட்டும் காணப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை நமக்கு தருகிறார். பெரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. குறைவுள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? உங்கள் பிள்ளைங்க குறைந்த மார்க் எடுத்துட்டாங்களேன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் இவ ஒரு 10 மார்க்கு, அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்க எத்தனை மார்க்குக்கு அழுவாங்கன்னா, ஒத்த மார்க்கு 2 மார்க்குக்கெல்லாம் அழுவாங்க. ஐயோ, 99 எடுத்த பிள்ளைங்க எதுக்கு அழுவுன்னா, ஒத்த மார்க் எடுத்தால் 100 எடுத்திருப்பனே, ஒரு மார்க் இல்லாமல் போச்சேன்னு அழுவாங்க. அந்த ஒரு மார்க்கு குறைஞ்சி போச்சேன்னு அழுவாங்க. ஆனால் குறைய படித்த பிள்ளைங்களாம் அவ்வளோ ரொம்ப அழ மாட்டாங்க. பரவாயில்லையே, நான் 60 எடுத்துட்டேனே, நான் 50 எடுத்துட்டேனே, சில பிள்ளைங்க நான் பாஸ் ஆகிட்டேனே சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கும் பிரியமானவர்களே, குறைவுகள் நம் வாழ்க்கை எந்த விஷயத்தில் காணப்பட்டாலும் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். அவர் பெருக செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் பெருக செய்ய வல்லவர். கவலைப்படாதீங்க. எதையுமே எதெல்லாம் பெருக செய்ய போகிறார் பாருங்க. அவர் பெருக செய்ய வல்லவர். அவர் பெரியவர். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்த தேவன் நம் தேவன். பார்த்தீங்களா? 5 அப்பம் 2 மீன். அது இந்த கூட்டம் பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனம், எல்லாத்தையும் உட்கார வச்சு திருப்தியாக சாப்பாடு போட்டார். என்ன பண்ணார் ஆண்டவர்? அதை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அது பெருகிற்று. அது பெருகி அவர்கள் திருப்தியாய் பூரணமாய் சாப்பிட்டு மீதி துணிக்கை எடுத்தார்கள். மீதி துணிக்கையை எடுத்தார்கள் சீஷர்கள். இதுபோல் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறது. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். பெரியமானவர்களே, கர்த்தர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் எதுக்கு குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பெருகும், காரியங்கள் பெருகும். என்னெல்லாம் பெருக செய்ய வல்லவர்? அவர் நம்மை அன்பில் பெருக செய்ய வல்லவர், பரிசுத்தத்தில் பெருக செய்ய வல்லவர், அபிஷேகத்தில் பெருக செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கிருபையில் பெருக செய்ய வல்லவர். நமக்கு இதெல்லாம் குறைய இருக்கலாம், ஆனால் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை பெருக செய்கின்ற தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. என்ன குறைவுகள் உங்கள் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்கலாம், கடன் பார்த்தீங்கன்னா தூக்க முடியாத நிலைமைக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அவர் வார்த்தையை தியானிங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிருங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர் பெருக செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மையிலேயே பெரியவர். அவர் மகா பெரியவர். எதை கொடுத்தா பெரிதாகும்? எல்லாவற்றையும் அவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவை போல் அழைக்கின்ற தேவன். ஒன்றும் இல்லாட்டாலும் அதை பெருக செய்வார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அற்புதர். நம் வாழ்க்கையிலும் என்ன குறை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நிச்சயமாக பெருக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, வருத்தப்படாதீர்கள். உங்கள் பிள்ளைங்க குறைச்சி மார்க் எடுத்துட்டாங்கன்னா அதுக்காக வேதனைப்பட்டு இதுவா அதுவா கவலை இல்லை. அவங்க வாழ்க்கையை பிள்ளை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. அருமையாய் நடத்துவார். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை அழகாய் நடத்தி கொண்டு வருவார். நம்ம சித்தம் இல்லை, ஆண்டவருடைய சித்தம். நம்ம எண்ணம் இல்லை, தேவனுடைய சித்தம். அவர் செய்தால் அது அழகாக இருக்கும். முன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறுன்றார். நம்ம வருத்தப்பட அவசியம் இல்லை. எது குறைஞ்சிருச்சு நம்ம வருத்தமே பட வேண்டாம். நிச்சயமாக நாம் எதில் ஆண்டவர் நம்மளை பெருக செய், அன்பில் பெருகணும், அபிஷேகத்தில் பெருகணும், தேவனுடைய வல்லமையில் பெருகணும். இந்த எல்லாமே தேவன் பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணால் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, நாம் நற்கிரியைகள் செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து அதில் பெருக வேண்டும். பிரியமானவரே, அவர் பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆரம்பிச்சிட்டா போதும், அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். சமாதானம் இல்லையா, நம் வாழ்க்கையில் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? இன்றைக்கு யார் என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்
நதியை போல சமாதானத்தை பாய்ந்து ஓடச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நதி என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். நதி வத்தவே வத்தாது. அது போலதான் சமாதானத்தை அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபையை ஊற்றுகிறார். அவர் கிருபை பெருகும். கவலைப்படாதீங்க. அவர் நம் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், இல்லை இந்த நிலைமையிலேருந்து என்னால் மீண்டு வர முடியாது, இந்த காரியத்திலேருந்து என்னால் மேலே வர முடியாது, இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். இல்லை, அந்த காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் பெருக செய்ய போதுமானவர். அவரால் எல்லாம் கூடும். அவர் அற்புதர். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். பெருக செய்ய வல்லவர். கவலைப்படாதீங்க. பிஸ்னஸில் ரொம்ப நொடிச்சு ஒன்றுமே இல்லை, கடனில் மூழ்கி இருக்கேன், எப்படி நான் எந்திருப்பேன்? இல்லை பிரியமானவர்களே, நிச்சயமாக அவர் கரத்தில் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். வருமானங்கள் பெருகும், கடன் மறையும், நிச்சயமாக மாறும். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் வருமானங்களை பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் தொட்டால் போதும், அவர் சொன்னால் போதும், நடக்கும். வாழ்க்கையில் குறைவுகளின் மத்தியிலையும் வேதனைகளின் மத்தியிலும் ஒருவேளை தேவனை விட்டு தூரமாக போயிட்டீங்களா? இல்லை, இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் அழைக்கிறார். பயப்படாது, நான் உன்னை பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறேன், நீ என்னிடத்தில் திரும்பி வான்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துட்டு தேவனை நோக்கி அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்தை தேடுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேதத்தை நீங்கள் உட்காந்து மணிக்கணக்காக படித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இருள் வெளிச்சமாகும், விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், கோணலானவைகள் எல்லாம் நேராகும், சமாதானம் நதியை போல பாயும். எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று மேஜிக் தான், ஆண்டவருடைய வார்த்தை. அதையே மறந்து வாழும்போது தான் கவலை, கஷ்டம், வெறுமை, குறை, பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் நம்மளை நிற்கும். ஆனால் அந்த சத்தியம் நமக்குள் இருக்கும்போது அது சுற்றி என்ன இருந்தாலும் அது நம்மளை தாக்காது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீடியோ கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெருக செய்து, எந்த விஷயத்தில் நீங்கள் குறைவு இருக்கோ அதை ஆண்டவர் பல மடங்காக பெருக செய்து உங்களை ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள். பெரிய காரியங்கள் நடந்து உங்களை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவைப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் அது உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உங்களை இன்னும் அதிகமாக சேரும். காட் பிளஸ் யூ.